ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் தண்ணி ஊற்றி கருணக்கிழங்கை நம்ம மெலிசாக கட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் போட்டுடலாம். அப்படி போடும் பொழுது சீக்கிரமாகவே நம்மளுக்கு கருணக்கிழங்கு வெந்து வருங்க. வெந்து வந்த கருணக்கிழங்கை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதே மாதிரி வேணும்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு, 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு மைதா, கூட கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு இடித்ததை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மசாலாவை பசறி விடுங்க. நல்லா உங்களுக்கு தண்ணி ஃபார்முக்கு இந்த மசாலா வந்து வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக ஃபைனலாக தயிர் ஊற்றி பெசரி விட்டுருங்க. நல்லா பெசரி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கருணக்கிழங்குல இருக்கக்கூடிய இந்த நாக்கில் பட்டுச்சு அப்படின்னா அரிக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே போயிடும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி கருணக்கிழங்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அந்த கருணக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மசாலாவில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ நல்லா மசாலா வந்து அதில் போகும். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காய்ச்சதும் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஆயிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு கருணக்கிழங்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். நல்லா உங்களுக்கு கிறிஸ்ப்னஸ் இருந்ததுன்னா சாப்பிடும்போது இன்னுமே உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு பொன்னுருளாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.